தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அருணாச்சல பிரதேசத்தில் இமயமலையை ஒட்டிய காமாங் செக்டார் மலைப்பகுதி சவாலானது. கணிக்க முடியாத வானிலையை தாண்டி அங்கு இரவு பகலாக இராணுவ வீரர்கள் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீனாவை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் இருக்கும் இந்த போர்க்களத்தில் பொருட்களை கொண்டு செல்வது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் பனிக்காலங்களில் மலை முழுதும் சூடும் பனி, இயற்கை பேரிடர்கள் ஆகியவை இராணுவத்துக்கு பெரும் சவாலாக உள்ளது. இதனால் மலை அடிவாரத்திலிருந்து உச்சியில் உள்ள வீரர்களுக்கு கடும் பனிப்பொழிவில் நடைபயணமாகவே பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. அந்த வகையில் மனித ஆற்றலும் நேரமும் விரயமானது. தவிர இயற்கை பேரிடர் காலங்களில் அடிவார முகாமிலிருந்து உச்சியில் உள்ள போர்க்களத்திற்கு எந்த பொருளையும் எடுத்து செல்ல முடியாத நிலை உண்டாகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய இராணுவத்தின் கஜராஜ் காப்ஸ் படைப்பிரிவு மோனோ ரயில் போக்குவரத்தை உருவாக்கியுள்ளது. இரவு பகல், மழை வெயில் என மோசமான வானிலை குறுக்கிட்டாலும் இந்த ரயில் போக்குவரத்து நிற்காது. இதன் மூலம் வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்களை எளிதாக எடுத்து செல்ல முடியும். இதற்காக அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை தண்டவாளம் அமைக்கப்பட்டு இராணுவத்துக்கான மோனோ ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் 300 கிலோ எடை வரை இதில் எடுத்து செல்ல முடியும். ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அடிவார முகாமுக்கு அழைத்து வர இது பெரிதும் உதவும். பருவநிலை மோசமாக இருக்கும் காலத்திலும் தங்குதடையின்றி பொருட்களை எடுத்து செல்லும் வகையில் மோனோ ரயில் போக்குவரத்து முறையை அட்டகாசமாக உருவாக்கியுள்ளது இராணுவம். பொதுவாக மோனோ ரயில் என்பது வழக்கமான ரயிலை போன்று இரு தண்டவாளத்தில் பயணிக்காது. அகலமான இரும்பு கம்பியின் இரு பக்கங்களையும் இறுக பற்றியபடி ஒற்றை தண்டவாளத்தில் இந்த ரயில் பயணிக்கும். இதனை குறுகிய இடத்திலும் செங்குத்தான பாறைகள் மீதும் சுலபமாக அமைக்க முடியும். கட்டுமான செலவும் குறைவு. நகர்ப்புறத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்திற்காக வந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்த சேவை தற்போது நடைமுறையில் உள்ளது.